வணக்கம் மக்களே, திஸ் இஸ் டாக்டர் அனிஷியா லோகேஷ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம மம்ஸ் இன்ஃபெக்ஷன் பற்றி பார்க்கலாம். மம்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஊரில் கலோக்கேலா மண்ணாங்கட்டி மாரியாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால் வருது அப்படின்னா, இது ஒரு மம்ஸ் அப்படிங்கிற வைரஸ்னால வருது. இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா, நார்மலாக ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு வரும், பெரியவர்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வைரஸ் எது மூலியமாக வருது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே மம்ஸ் இருக்கிறவங்க கூட க்ளோஸ் கான்டாக்டில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னா, இந்த நீர் சுரப்பியில் இந்த தாடை பகுதியில் வீக்கம் ஸ்டார்ட் ஆகும், ஃபீவர் வரும், உடம்பு வலி இருக்கும், தொண்டை வலி இருக்கும். இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, இந்த மம்ஸ் வைரஸ்க்கான ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடையாது. இது ஒரு செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ்னு சொல்லுவாங்க. அதாவது 7லேருந்து 10 நாட்களுக்குள்ளே தானாகவே செட்டில் ஆகிடும். அடுத்த சைடும் வருமா அப்படின்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பட் அதனால எந்த பாதிப்பும் ஏற்படாது. நம்ம எப்போ இதை உன்னிப்பாக கவனிக்கணும், மெடிக்கல் அட்டென்ஷன் எடுக்கணும் அப்படின்னா, 7 நாள் ஆகியும் ஃபீவர் செட்டில் ஆகலை, இல்லை இந்த இடத்த தவிர மற்ற இடத்துல ஏதாவது வீக்காக ஸ்டார்ட் ஆகுது, வயிறு வலி இருக்குது, வலிப்பு வருது அப்படின்னா நம்ம மெடிக்கல் அட்டென்ஷனை கண்டிப்பாக எடுக்கணும். நேட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம், பட் 7லேருந்து 10 நாட்களுக்குள்ளே மட்டும்தான் ஃபாலோ பண்ணிக்கணும். அதுக்கு மேலே ஏதாவது வித்தியாசங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். இதுக்கு ப்ரிவென்ஷன் என்ன அப்படின்னா, வேக்சின் போடுறது தான். யூஸ்வலாக கவர்மெண்ட் ஸ்கெடியூலில் எம்ஆர் வேக்சின் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. மீசல்ஸ்க்கான மம்ஸுக்கான வேக்சின் எதுவும் இல்லை. சப்போஸ் நம்ம மம்ஸ் வேக்சின் எடுக்கணும்னு நினச்சா 12லேருந்து 15 வயசு குழந்தைகளுக்கு எப்போ வேணாலும் மம்ஸ் வேக்சின் போட்டுக்கலாம். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் யூஸ்வலாக எம்எம்ஆர் அப்படிங்கிற வேக்சின் ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணுறதுனால அவங்க எந்த வேக்சினும் போடுறதுக்கு அவசியம் இல்லை. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். As always, prevention is better than cure. Thank you.